காமன் சென்ஸ் இல்ல, அறிவு இல்ல மண்டையில, இப்படியா பேசுவீங்க? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிசேரியன் பேஷண்ட் வந்து ஏந்திரிச்சு நடமாடவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 month ஆகுது வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும். பட் அவங்க எம்எல்ஏ பதவி ஜெயிச்சுட்டாங்க, அந்த தொகுதி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுனால வழி இல்லாம குழந்தைய தூக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்து இது வந்து சென்டிமெண்டா எமோஷனலா இது பண்ணுது, என்னமோ இந்த பொண்ணு தான் புதுசா புள்ள பத்த மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்ணது, நாங்களாம் புள்ள பேக்கலையா அப்படின்றீங்க. அஸ் பொண்ணா நீனும் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேக்குறேன். ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்றீங்க, கலர் ஷேமிங் பண்றீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. அவங்க சிசேரியன் பண்ணிட்டு குழந்தை என்ன பச்சை குழந்தை வீட்டுல விட்டுட்டு அவங்க போய் அவங்க உட்காந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களா சொல்லுங்க? கை குழந்தை விட்டுட்டு எப்படி அம்மாவும் குழந்தை எப்படி தனித்தனியா இருப்பாங்க? விமர்சனம் வைக்கிறீங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்றீங்க. ஆனா பல்லவி அவர்கள் வந்து என்னன்னா அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எப்பவும் சரி அவங்க குழந்தைய கூப்பிட்டு தான் ஒர்க் பண்றாங்க ஆபீஸ்க்கு, ஓகேங்களா? சோ அவங்க பண்ற வேலையை அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் அன்வான்டா என்னென்னமோ பேச தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரீசனா அவங்களோட பேட்டி ஒண்ணு பார்த்தேன். நீங்க விமர்சனம் வச்சு பெரிய ஆளா வளர்ந்தா எனக்கு ஹாப்பி தான், அந்த ஒரு மனசுதான், ஓகேவா? அவங்கள இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, உங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க ஏரியால இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை பத்தி யூஸ்ஃபுல்லா பேசலாம், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். யாரை பத்தி என்ன சொல்லணுமோ உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லுங்க, எங்க ஏரியால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை கரெக்டா பண்ணுவாங்க. இந்த ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் டிஎம்கே காரங்க பண்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவையும் போயிட்டு நீங்க ஏதோ விமர்சனம் வைக்கிறீங்க, அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல விஷயம் தான், அதை நான் பாராட்டுறேன். அங்க போயிட்டு நீங்க என்ன உங்க எச்ச புத்தி வேலையை நீங்க காமிக்கிறீங்க. ஒரு பொண்ணு வித்தியாசமா ஒண்ணு பண்ணி இருந்துச்சு. என்னதான் நம்ம திரிவிகா நகர் எம்எல்ஏ பல்லவி அக்கா வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயம் அந்த பொண்ணு பேசிச்சு, அதை விமர்சனம் வச்சுச்சு. தொகுதியில வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. மக்கள் பல்லவி அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் கொடுத்த பதவி, ஓகேங்களா? அவங்கள நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா எங்க தொகுதியில வந்து என்னென்ன தேவையோ அந்த பொண்ணு வந்தா இதெல்லாம் செய்யும் நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ சீட்ல உட்கார வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப குழந்தை பிறந்து இப்ப வந்து அவங்க வந்து சிசேரியன், ஓகேவா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிசேரியன் பேஷண்ட் வந்து ஏந்திரிச்சு நடமாடவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 month ஆகுது வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும். பட் அவங்க எம்எல்ஏ பதவி ஜெயிச்சுட்டாங்க, அந்த தொகுதி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுனால வழி இல்லாம குழந்தைய தூக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்து இது வந்து சென்டிமெண்டா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது, எமோஷனலா இது பண்ணுது, என்னமோ இந்த பொண்ணு தான் புதுசா புள்ள பத்த மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்ணது, நாங்களாம் புள்ள பேக்கலையா அப்படின்றீங்க. காமனா அஸ் பொண்ணா நீனும் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேக்குறேன். ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்றீங்க, கலர் ஷேமிங் பண்றீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. அவங்க சிசேரியன் பண்ணிட்டு குழந்தை என்ன பச்சை குழந்தை வீட்டுல விட்டுட்டு அவங்க போய் அவங்க உட்காந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களா சொல்லுங்க? கை குழந்தை விட்டுட்டு எப்படி அம்மாவும் குழந்தை எப்படி தனித்தனியா இருப்பாங்க? காமனா கொஞ்சம் காமன் சென்ஸ் இல்ல, அறிவு இல்ல மண்டையில, இப்படியா பேசுவீங்க? இந்த ஆட்சியில சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏக்களும் கரெக்டா அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணா தப்பு, அந்த தாவேகா கட்சிக்காரவங்களே யாராவது தப்பு பண்ணா தப்பு, அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாரு இருக்காங்க. சோ வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது. தாவேகாக்காரவங்க தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணாங்க. அவங்கள பண்ண விடுங்க. முதல்ல சும்மா வந்து ஒரு 45 நாள் தான் ஆகுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து, உடனே வந்துட்டு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணாங்க, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் வந்துட்டு அது அந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ அப்படி பண்ணிட்டாங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டாங்க, பல்லவி அவர்கள் இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்து சென்டிமெண்டா இது பண்றாங்க, என்னமோ புள்ள பேக்காத மாதிரி அப்படி இப்படின்னு பேசுறீங்க. கொஞ்சம் கூட இந்த மாதிரி பேசுறதுக்கு வெக்கமே இல்லாத பேசுறீங்க, கூச்சமே இல்லாத பேசுறீங்க. ஒரு கை குழந்தைய விட்டுட்டு எந்த அம்மாவும் வர முடியாது, குழந்தையும் அம்மா விட்டு இருக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் காமனா புரிஞ்சுக்கோங்க. மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருந்தா யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்கள வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து நீங்க நிறைய பேர் பேசுவீங்க, பேர் விமர்சனம் வைக்கிறீங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்றீங்க. ஆனா பல்லவி அவர்கள் வந்து என்னன்னா அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எப்பவும் சரி அவங்க குழந்தைய கூப்பிட்டு தான் ஒர்க் பண்றாங்க ஆபீஸ்க்கு, ஓகேங்களா? அவங்க பண்ற வேலையை அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் அன்வான்டா என்னென்னமோ பேச தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரீசனா அவங்களோட பேட்டி ஒண்ணு பார்த்தேன். நீங்க விமர்சனம் வச்சு பெரிய ஆளா வளர்ந்தா எனக்கு ஹாப்பி தான், அந்த ஒரு மனசுதான், ஓகேவா? அவங்கள இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, உங்க மக்களுக்கு
என்ன பிரச்சனை, உங்க ஏரியால இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை பத்தி யூஸ்ஃபுல்லா பேசலாம், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். யாரை பத்தி என்ன சொல்லணுமோ உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லுங்க, எங்க ஏரியால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை கரெக்டா பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு 200 ரூபாய் காசு கொடுக்குறாங்கன்ட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கூவிட்டு இருந்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் வரைக்கும் கூவதான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎம் விஜய் அவர்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க, மக்களுக்கு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு சில விஷயம் பண்ண முடியலன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும். நீங்க தான் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்களே தமிழ்நாட்டுக்கு, கடன்காரனான இருக்குங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து கடனா வந்து 2 லட்சத்துக்கு மேல இருக்கு தமிழ்நாடு கடன். ஓகேவா? இப்ப எனக்கும் வந்து தமிழ்நாட்டுல நான் இருக்கிறதுனால எனக்கு 2 லட்சம் கடன், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. அதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டாமா? கொஞ்சம் டைம் கொடுங்க, பண்ற விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்தா நீங்க வந்து வெட்டித்தனமா பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்தந்த தொகுதி எம்எல்ஏ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க பேசுங்க.